நேற்று எடுத்த ஃபுல் டே விலாக் தான் இது. நான் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீடியோஸ் யாரும் பார்க்க மாட்டேறீங்க. அதனால் நேற்று நடந்தது இன்றைக்கி போடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். காலையில் எழுந்தனே பார்த்தேன், தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. நைட்டு மழை பெஞ்சிருக்கு, அப்புறம் தூறல் போட்டுகிட்டே இருந்தது. அதனால் எழுந்து அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு, ஏன்னா ஸ்கூல் இருக்குது அதனால் பசங்களாம் அவங்க பாட்டி வீட்டை இருந்தாங்க. அதனால் பசங்களை கிளப்புற வேலை இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். சமைச்சு மட்டும் அவங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடணும். அதுக்காக சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாதம், சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன், அப்புறம் கோவக்காய் எடுத்து வச்சுருந்தேன். 2 பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன், குழம்பு என்ன வைக்கலான்னு. ஆனால் நிறைய பேர் வந்து மழை பெஞ்சா கீரை கடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுமே அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எதுக்குன்னு தெரியல, கீரை வந்து மறுத்து போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நம்ம வேறு வழியில் கீரையே கடைஞ்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா மழையில் அப்படியே பச்சை பச்சையாக இருந்துச்சு, அது பார்க்க ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு பக்கம் சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதே வானலில் வந்து கோவக்காவை தாளித்து விட்டுட்டு சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை கடையிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த சேப்பங்கிழங்குல செய்கிறது பெரிய விஷயமே இந்த கட் பண்ணுறது தான். வழன்னு வழுக்கிட்டே போகும். அப்புறம் கீரை வந்து ரொம்ப க்ரீனிஷாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. தோல் உளுந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், கீரை நல்லா பச்சையாக சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டு, ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, அது கூட மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டுட்டு அரிசி கழுவின தண்ணியை இதில் ஊற்றி பருப்பு வேக வைக்கணும். அப்படி இது எல்லாமே சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் கீரையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் போட்டு தான் விசில் வச்சுக்கிறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சி, சட்டியில் போட்டு வேக வச்சுனா இன்னும் லேட் ஆகிடும். அப்படியே சைட் பை நான் சேப்பங்கிழங்கையும் தாளித்து விட்டுட்டேன். இந்த சேப்பங்கிழங்கு மொறுன்னு வரதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்தால் நல்லா மொறுன்னு இருக்கும். அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே போயிட்டு கீரையை பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீரையை அப்படியே இது உடைக்கிறதுக்கு தாழ்த்தும் போது தண்ணி மேலே ஃபுல்லாக, ஏன்னா கிளையில ஃபுல்லாக தூறல் போட்டு தண்ணி அப்படியே தேங்கி இருந்தது. அது மேலே படும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது அது ஆக்சுவலாக. அப்புறம் நிறைய எறும்பு வேறு இருந்துச்சு இந்த சிகப்பு கலரில், அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கீரையை பறிச்சிக்கிட்டேன். எல்லாமே கொழுந்து கீரை வந்து கடையிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொழுந்து கீரையாக போட்டிங்கன்னா கீரை நல்லாயிருக்கும். முத்தனை கீரை வந்து பொரியல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த கீரை வந்து இதுக்கு இதுதான் செய்யணும் அப்படின்றது அதோட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் எப்பயுமே கடையும் போது கொழுந்து கீரையாக போட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பை வந்து சட்டியில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையுமே ஒரு கொதி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். கீரை மழையிலே நனைஞ்சு நல்லா அது க்ளீனாக தான் இருந்தது. அதனால் நான் எதுவும் தனியாக கழுவலை. கீரை இந்த மாதிரி ஒரு கொதியிலே வெந்து வந்துடும். ஏன்னா எல்லாமே இளங்கீரைன்றதுனால சீக்கிரமே வந்துடும். கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா கீரை கருத்து போயிடும். அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுறேன், வடகம் போடல. சோம்பும் நல்லா ஒரு பூண்டை உரித்து இடித்து சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாமே வெந்த கீரை கூட சேர்ந்துட்டு சட்டியில் இருக்கிறதுனால மத்துனால கடையிறேன். கீரை கடையிறதுக்கு இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற சட்டி இருக்கும், இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். இது பேர் கீரை கடையிற சட்டினே விற்கும். அதுதான் வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா மத்துனாலே கடைஞ்சி எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கீரை எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிலலாம் போடுறத விட இது நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து க்ரீனாக முருங்கைக்கீரை செய்வேன். இது வந்து பியூர் அம்மா செய்கிற மெத்தடில் தான். அப்புறம் பசங்களுக்கு லஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா வேலை இருந்துச்சு, அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்கு தூறல் போட்டுகிட்டே தான் இருந்துச்சு. கிளம்பும்போது வேறு வழியில் சொல்லிட்டு அவங்களுமே லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிட்டுறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, தூறல் நிற்கிற மாதிரி இல்லை. அப்புறம் கிளம்பிட்டாங்க அவங்களும். அவங்கள கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலை இன்னும் பெண்டிங் இருந்தது. பூரி போட்ட மாவில் கொஞ்சம் மீதி இருந்தது, அதுக்கு ஒரு 3 சப்பாத்தி போட்டுட்டு அப்புறம் தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் அவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு. அதில் ஒன்று வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அதுவும் தேங்காய் சட்னியும் வச்சு இன்றைக்கி மேட்ச் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் சிங்க்கு நிறையா ரொம்ப இருந்தது, அதெல்லாமே முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டு லாகின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மழை வேறு பெஞ்சிட்டே இருந்தது, துணி வேறு போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்துச்சு, சரி லஞ்ச் பிரேக் மாதிரியும் இருந்துச்சு. அந்த டைமில் போயிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மழையிலையும் இந்த பெட்ஷீட்டை வந்து ஈரமாக்கி விட்டுறாங்க பசங்க, அதை துவச்சி போடுறதுக்குள்ளே பெரும்பாடாயிடுது. அதை காய வச்சு எடுக்கிறது தான் பெரும் கஷ்டம். இதுதான் வீட்டு மொட்டை மாடி வியூவு.
அப்புறம் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். ஃபங்க்ஷன் யாருன்னா எங்கள் சித்தி பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா, அவளுக்கு தான் சடங்கு. அதனால் போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அக்கா பசங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டிஃபன் கொடுத்துருந்தாங்க. அதையுமே சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த நாளை வந்து இனிமையாக முடிச்சாச்சு. சப்பாத்தி, இட்லி, கேசரி அந்த மாதிரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.